chicken bread omelette, prawn bread omelette. Everything you need.
ஹாய், திஸ் இஸ் ராஜ் ஃப்ரம் எவ்ரிதிங் யூ நீட். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கடை, ஒரு ஸ்நாக் ஐட்டமாகவே இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஜி ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, அதுலேருந்து அப்படியே டுவர்ட்ஸ் விழுப்புரம் போகிற ரோடு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கேவி டெக்ஸுக்கு பக்கத்துலேயே ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு பரபரன்னு ஒரு கடை போட்டு நடத்திட்டு இருக்காரு. கடை பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லோ பாயிண்ட். எல்லோ நேம் இண்டிகேட் பண்ணுற மாதிரி இங்கே என்ன போடுறாங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பிரெட் ஆம்லேட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் பண்ணுறாங்க. சிக்கன் பிரெட் ஆம்லேட்டாக, வெஜ் பிரெட் ஆம்லேட், பன்னீர், மஷ்ரூம், இந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக. ப்ரானில் மட்டனில் கூட பிரெட் ஆம்லேட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு யங்ஸ்டர் தான், இப்போ தான் ஒரு 25 to 27 இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி வீட்டில் வந்து செய்வோமோ அதையே வச்சு தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. நம்ம வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், எந்த முதலீடும் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு அடுப்பு, ஒரு சின்ன ஒரு கடை செட்டப் இருந்தாலே போதும். நம்ம வந்து நம்ம ஃபுட்டால் வந்து ஏதாச்சும் பண்ணி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலான்ட்டு ஒரு இதோட பண்ணிகிட்ருக்காரு. நம்மளும் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. என்ன ஆர்டர் பண்ணிடுவோம் கேட்டிங்கன்னா ஒரு சிக்கன் பிரெட் ஆம்லேட், ஒரு ப்ரான் பிரெட் ஆம்லேட்டு. நீங்கள் மேக்கிங் பார்த்துருப்பீங்க. நம்ம எப்படி வீட்டில் சிம்பிளாக எந்த ஒரு இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலி எதுவும் போடாமல் நம்ம செய்வோமோ அதை தான் செஞ்சுருக்காரு. டிஃப்ரெண்ட்டாக அந்த சிக்கன் தொக்கு, எறா தொக்கு வச்சு உள்ளே ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காரு. மேலே மயோனைஸ் அண்ட் சைட் டிஷ்ஷாக வந்து சாஸும் கொடுத்துருக்காங்க. டிலே பண்ணாமல் அப்படியே சாப்பிட்ருவோம். இது கூடவே நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதோட மேக்கிங்கும் பார்த்துருப்பீங்க. அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டுருக்கு. சால்ட் அண்ட் பெப்பர்லாம் தூவி ரெடியாக வரும். அதுக்கு முன்னாடி இது ஒரு பைட் பண்ணி உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இதுன்றதை நாங்கள் ஜென்யூனாக சொல்கிறோம். சிக்கன் பிரெட் ஆம்லேட் இது நீங்கள் ஈவினிங் டைமில் ஒரு 6 மணிலேருந்தே கடை ஸ்டார்ட் ஆகிட்ருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே வேலை முடிச்சுட்டு வரதுக்கு சும்மா ஒரு சாப்பிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பைட்டு சிம்பிள் அண்ட் ஹோம்மேடு டேஸ்ட் அப்படியே இருக்குது. இதில் ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. எக்கு நல்லா பீட் பண்ணி இந்த ஆனியன்லாம் போட்டு உள்ளே வச்சுருக்க அந்த ஸ்டஃப் வந்து நல்லா காட்டமாக இருக்குது. மேலே அந்த மயோனைஸோ லிக்விட் சீஸாக தெரியல, அதோட பிளெண்டும் நல்லா சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் பிளேட் தான் வச்சுருந்தாலும் இங்கே வந்து வாழை இலையில் சர்வ் பண்ணுறாங்க. என்ன தான் ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருந்தாலும் வாழை இலை உடம்புக்கு நல்லது. நார்மல் ஸ்நாக்கு நீங்கள் ஜாலியாக வந்து ஜஸ்ட் 50 rupees தான். ஒரு ஆள் வந்து இதை சாப்பிட்டு பாதாம் பால் கூட இருக்குது, குடிச்சிட்டு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸை முடிச்சிக்கலாம். ரொம்ப வருஷமாக இந்த பாண்டி மக்கள் வந்து கேவி டெக்ஸி எப்படா ஓப்பன் பண்ணுவாங்க, ரொம்ப நாளாக க்ளோஸாக இருந்துச்சு. போன பொங்கல் இந்த பொங்கல் அப்படி இப்படின்னு வந்து 2021 வரப்போகுது. இப்போ ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. தீபாவளி பர்ச்சேஸ்லாம் பரபரன்னு போய்ட்டுருக்கு. நீங்கள் அப்படியே அங்கே வந்தீங்கன்னா பக்கத்தில் தான் கடை இருக்குது. ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 100 மீட்டர் கூட கிடையாதுங்க. வந்தீங்கன்னா நம்ம தலைவர் இங்கே வந்து போட்டுட்ருக்காரு. அதை வெரைட்டிஸ்லாம் வச்சுட்ருக்காரு. இப்போ நம்ம வந்து ப்ரான் பிரெட் ஆம்லேட். இல்லை, சென்னையில் பிரெட் ஆம்லேட்டுன்றது ஃபேமஸ்ஸு. ஏன்னா நம்ம வந்து இங்கே வேலை செஞ்ச டைமில் பசிச்சா இதை தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். விலையும் கம்மி, அதனால் இதை தான் நம்ம வந்து சாப்பிட்ருப்போம். அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வந்துடுச்சு. ஆனால் அப்படி வச்சுருங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வந்துடுது. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் வந்து கிராம் கணக்கு கால்குலேட் பண்ணி தான் போடுறாங்க. அரௌண்டு 120 grams இருக்கும். நம்ம அதையும் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ ப்ரான் நல்லா அந்த சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். நல்லாவே இருக்குது. அந்த மயோனைஸ் அந்த சாஸ் வந்து பிளெண்ட் ஆகும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் நல்லா கொடுக்குது. இந்த எக்கு நல்லா பீட் பண்ணதாலே என்னமோ நல்லா சாஃப்டாக இருக்குது. வீட்டில் நம்ம போட்டால் இந்த அளவுக்கு தின்னா வருமானான்னு தெரியல. நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துருக்கு. இதுலேயே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சீஸும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சீஸ் வாங்கலை, நைட் டைமில் நான் வாங்கலை. எக்ஸ்ட்ரா சீஸ் ஜஸ்ட் 10 rupees தான். நீங்கள் வேணுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் போயிடலாம். பிரெட் ஆம்லேட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு நல்ல குவான்டிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அரௌண்டு 120 grams எடை போடும்போது வந்துச்சு. நல்லா சால்ட்டு பெப்பர்லாம் போட்டு நல்லா தான் இருக்குது. இப்போ கடிச்சு பார்ப்போமா எப்படி இருக்குதுன்னு. ஒரு லென்த்தியான பீஸ் ஒன்று எடுத்துருவோம். எனக்கு ஆக்சுவலாக இது ரொம்பவே ஃபேவரேட்டு. நம்ம சின்ன பிள்ளையில இதெல்லாம் வந்து பார்த்தே இருக்க மாட்டோம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் இதுமாரி ஒரு டிஷ் இருக்குது. என்னம்மா வீட்டில் கேட்டால் பொரியல் மாரி பண்ணி கொடுத்துருவாங்க. இது என்ன நல்லா ஜாலியாக க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கு. அந்த சாஸோட டேஸ்ட்டோடு சேர்த்து மேலே போட்டிருக்க பெப்பரு நல்லா கிறிஸ்பியாக தான் ஃப்ரைன் பண்ணியிருக்காங்க.
மேலே கிறிஸ்பாகுது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. நல்ல பொட்டேட்டோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் ஃபீல் ஆகுது. டீசெண்டான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்றீங்க, ப்ரெட் ஆம்லேட் சில பேர் பிடிக்கல, குழந்தைங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களுக்கு இதை வாங்கி கொடுத்துருங்க. அவங்க அழகாக ஜாலியாக சாப்பிட்டுருப்பாங்க. நானும் அப்படியே ஜாலியாக சாப்பிட்ருவேன். என்னடா எனக்கு கொடுக்காம சாப்பிட்றேன்னு கேட்குறீங்களா? எனக்கு கேட்குது. இன்னொரு வாட்டி இருந்தாங்க. குடிக்கிற தண்ணி, கை கழுவுற தண்ணின்னு செப்பரேட்டாகவே வச்சுருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டருக்கு நீங்கள் தனியாக கவர் பண்ணி டீசெண்டாக வச்சுருக்காங்க. நிறைய கடையில் அதை பார்க்க முடியாது. சீஸ். ஏதோ ட்ராப் பாக்ஸ்னு வச்சுருக்காங்க, லக்கி ட்ராப் பாக்ஸாக. நம்ம போகும்போது அப்படியே எழுதி போட்டு போவோம். ஸோ ஜிடெக் கம்ப்யூட்டர் எஜுகேஷனாக அவங்க இங்கே வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ ஏதாவது வீட்டில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் முடிச்சு வீட்டில் இருந்தீங்கன்னா ஏதாவது கோர்ஸ் படிக்கிறதுனா யூஸ் பண்ணுங்கள் அப்படி நான் எழுதி போடுறேன். போட்டுருவோம். இது நமக்கு கிஃப்ட்டு. ஸோ இங்கே ஆன்லைன் பேமெண்ட்டும் வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு காசு இல்லைன்னா அப்படி இது பண்ணாதீங்க. இங்கே அப்படியே பே பண்ணிட்டு அப்படியே நடையே கட்டிடலாம், வாங்கலாம். ஸோ மெனு கார்டு அப்படியே பார்த்துக்கோங்க. இங்கே 20 ரூபாயிலேருந்து ஆம்லேட் இருக்குது. ப்ளெயின் ஆம்லேட் 20 ரூபா தான், மைனஸ் வச்சு 30 ரூபா தான், அண்டு வெஜ்ஜி 40 ரூபா தான், வித் எக்ஸ்ட்ரா சீஸே 40 ரூபா தான். ஸோ வெரைட்டிஸ் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் ஃப்ராங்கி ரோல் இருக்குது. இன்றைக்கி வந்து அது தீர்ந்து போயிடுச்சுன்னு சொன்னார். இன்னொரு நாள் அவர்கிட்ட கேட்டுட்டு கால் பண்ணிகிட்டே நம்ம வருவோம். ப்ளஸ் பாதாம் பாலுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஆஃபர்லாம் போட்டிருக்காரு. அண்டு 5 பாதாம் பால் வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீ. பசங்க 6 பேர் வந்தீங்கன்னா 5 பேர் வாங்கி சாப்பிட்டு போங்க. ஸோ அதான் இது எல்லோ பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். கேவி டெக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் அப்படியே இருக்குது. அப்படி இல்லையா இங்கே ரிச்சி இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இருக்குது. நீங்கள் வாங்க, இந்த சைடு போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பண்ணுற ஒரு யங்ஸ்டர் தான், அவர் நம்ம தான் சப்போர்ட்டிவ் பண்ணணும். நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் வந்து வீடியோ கீழே சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ எப்பவும் போல் நம்ம வந்து குயிக்காக வந்து ஓனர் ஸ்டாக் அந்த எபிசோடுக்கு போய்டுவோம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஏன்னா நீங்களும் வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணணுன்னா இந்த இன்புட்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். டிலே பண்ணாமல் அவர்கிட்ட போய் சின்ன ஒரு இன்ட்ரோ வாங்கிடலாம். ஸோ இவர் தான் நம்ம பிரதர், எல்லோ பாயிண்டோட ஓனர் மிஸ்டர் சாம். ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் எப்போ இந்த கடை ஆரம்பிச்சிங்க? உங்களோட பேர் அப்படியே சொல்லிவிட்டு சொல்லுங்கள். என்னோடய பேர் சாம். நான் வந்து 2018 ஃபெப்ரவரியில் இந்த கடை ஓப்பன் பண்ணேன். ஒரு 3 இயர்ஸாக இந்த கடை நாங்கள் இங்கே வச்சுட்ருக்கோம். இங்கே இருக்கிற கஸ்டமர்கிட்ட நல்ல கமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாருமே லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன வெரைட்டி கொடுக்குறீங்க? இங்கே வந்தால் இது சாப்பிடாம போகவே கூடாதுன்னா என்ன ஒரு டிஷ்ஷு சொல்லுங்கள்? பிரெட் ஆம்லேட்டில் சிக்கன் பிரெட் ஆம்லேட் அண்ட் ப்ரான், இது ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் சிக்கன் தான் லைக் பண்ணுவாங்க. யங்ஸ்டர்ஸ் மேக்ஸிமம் சிக்கன் ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாருக்கும். அதேமாரியே நம்ம ஃப்ராங்கி பொதுவாக வந்து மைதாவில் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சப்பாத்தி பேஸ் பண்ணி பண்ணுறோம். அதுவும் நல்லாயிருக்கும். ஃப்ராங்கியில் பன்னீர் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும் இதில் எதுவும் ஆர்டிஃபிஷியலாக எதுவும் இல்லாத மாரி தோணுது. நீங்கள் எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக பண்ணிட்டுருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சுத்தமாக நாம் எப்படி வீட்டில் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இருக்கணுங்கிறதா என்னோடய எய்மே. பொதுவாக இப்போ ஃபுட்டுனாலே பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க. பிஸ்னஸ் தான் பண்ணுறோம், இருந்தாலும் அதில் ஒரு மனிதாபிமானம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு சுத்தமாக இருக்கணும். நிறைய இடத்துல பார்த்தா சுத்தம் இருக்காது. என்னை பொறுத்தளவுக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் அப்படி தான் நான் இது பண்ணுவேன். அப்படின்றத தான் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மைனஸ் மட்டும் தான் நம்ம வெளியே வாங்குகிறோம். மற்றபடி எல்லாமே நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற ஸ்டஃபிங் தான். வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். மற்றபடி எந்த விதமான எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது அதில். ஸோ நாங்கள் பார்த்த வரைக்குமே கடையும் அவர் சுத்தமாக தான் வச்சுருக்காரு. சாப்பிட்டதுலையும் எங்களுக்கு வந்து இந்தமாரி ஆர்டிஃபிஷியலாக தான் ஆட் பண்ணியிருக்காது, எங்களுக்கு தெரியவே இல்லை. முக்கியமாக ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழை இலையில தான் சர்வ் பண்ணுறாரு. அண்டு குடிக்கிற தண்ணி அண்ட் கை கழுவுற தண்ணின்னு தனித்தனியாக பிரித்தே வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அவருமே வந்து பர்சனலாக ஏப்ரான் போட்டிருக்காரு, ஏர்ப்ரான்லாம் போட்டிருக்காரு. நல்லா டீசெண்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேறு என்ன ப்ரோ இங்கே ஆஃபரு? அண்ட் நான் மெனு கார்டில் பார்த்தேன் பை ஒன் அதெல்லாம். ஆமாம், 5 பிரெட் ஆம்லெட் இல்லை ரோல் ஏதாவது 5 வாங்கினா ஒரு பாதாம் பால் ஃப்ரீ. அது நம்ம பாதாம் பாலும் ஹோம்மேடு தான், அதனால் அது எப்பவுமே இந்த ஆஃபர் இருக்குங்களா? இப்போ மட்டும் எப்போவுமே இருக்கும் இந்த ஆஃபர், எப்போவுமே இருக்கும். ஸோ இதை தாண்டி குழி பணியாரத்துக்கு அந்த இதுக்கெல்லாம் டைமிங் என்ன ப்ரோ? இன்றைக்கே ஃப்ராங்கி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், ஃப்ராங்கி வந்து பொதுவாக மேக்ஸிமம் ஓடிடும், நிறைய பேர் வாங்கிடுவாங்க. அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால குழி பணியாரம் நம்ம கிடைக்கும். நம்மக்கிட்ட கார சட்னி குழி பணியாரம் அது நல்லாயிருக்கும். ஸோ எங்களோட ஆடியன்ஸ்க்கு நீங்கள் அப்படியே சொல்லிவிடுங்க, வந்தால் இங்கே வந்து சாப்பிட்டு போங்க. வாங்க, இங்கே வந்து சாப்பிடுங்க. எல்லோ பாயிண்ட் கேவிடெக்ஸ் பக்கத்தில் இருக்க எல்லோ பாயிண்ட் சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ.
ரொம்ப சூப்பராகவே பேசினார். கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் வேலையை பார்க்கட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்.